ராதே கிருஷ்ண. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 13வது ரகசியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 13வது வாக்கியம் என்ன அப்படின்னா, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே. திருமழிசையார் என்பவர் ஆழ்வார்களில் ஒருவர். இந்த ஆழ்வாரோட வரலாறை பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஆழ்வாரை பற்றி விரிவான தகவல்களை இன்னொரு வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். திருவள்ளூர் மாவட்டத்துல திருமழிசை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்கவர் என்ற மகா முனிவருக்கும் கனகாங்கி என்ற அம்மையாருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. ஆனா அந்த குழந்தைக்கு எந்த உறுப்புமே வளரல, ஒரு சதைப்பற்றான உடலாதான் இருந்திருக்கு. அவங்க அந்த ஆண் சிசுவை பிரம்பு புதர் பக்கத்துல விட்டு போறாங்க. விஷ்ணு பகவானின் அருளால் அந்த குழந்தைக்கு உறுப்புகள் வளர்கின்றது. அப்போது அந்த குழந்தை பசித்து அழத் தொடங்குகின்றது. பெருமாள் லக்ஷ்மி தாயாருடன் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றார். திருமழிசை அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததாலேயே அந்த குழந்தைக்கு திருமழிசை என்ற பெயர் வருகின்றது. இவர்தான் திருமழிசை ஆழ்வாராகவும் இருக்கின்றார். ஒரு நாள் திருவாளன் என்பவர் பிரம்பு அறுக்க வருகின்றார். அப்படி அவர் வரும்போது புதரில் குழந்தை அழுத சத்தம் கேட்கின்றது. அவருக்கு குழந்தைகள் எதுவும் இல்லாதனால குழந்தைய மகிழ்ச்சியோட எடுத்துக்கிட்டு போய் தன் மனைவி பங்கைய செல்வியிடம் கொடுக்கின்றார். அவங்க 2 பேருமே சேர்ந்து குழந்தைய அன்போட வளர்த்து வராங்க. சிறு வயதிலேயே திருமழிசை ஆழ்வார் பல சாஸ்திரங்களையும் கற்கின்றார். பல சாஸ்திரங்கள் கற்ற அவருக்கு ஒரு குழப்பமும் வருகின்றது. இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்கின்றது. இந்த உலகத்தை படைச்ச கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு வருகின்றது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடுமையான தவம் புரிகின்றார். பல இடங்களுக்கும் அலைந்து திரிகின்றார். சிலர் புத்த மதம் தான் கடவுளை அடைவதற்கான வழின்னு சொல்றாங்க. உடனே ஆழ்வாரும் சாக்கியம்னு சொல்லக்கூடிய புத்த மதத்துல சேர்ந்து அவர்களுடைய தத்துவ நூல்களை படிச்சு பாக்குறாங்க. ஆனா அவருக்கு அதுலயும் திருப்தி ஏற்படவே இல்லை. குழப்பம்தான் இன்னும் அதிகமாகிருச்சு. உடனே அந்த மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போறாங்க. அங்கேயும் அதே போல அவருக்கு எந்த தெளிவும் ஏற்படல. மீண்டும் அலைந்து திரிகின்றார். பிறகுதான் சிவபெருமானை வணங்குவதற்காக சைவ மதத்திற்கு மாறுகின்றார். அதில் சேர்ந்து சிவவாக்கியார் என்று தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொண்டார். சைவ தத்துவ விளக்கங்களையும் ஆராய தொடங்கிவிட்டார். பின்னர் ஒருமுறை பேயாழ்வாரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது. அவருடனான சந்திப்பிற்கு பிறகு அவருடைய அறிவுரையின் பேரில் அவருக்கு உண்மை ஞானத்தை பற்றிய தெளிவும் பிறந்தது. அப்படியே வைஷ்ணவ மதத்திற்கு விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கு வந்துவிட்டார். தன்னுடைய வாத திறமையாலும் யோக நிஷ்டையினாலும் பல யோகிகளையும் வெற்றி கண்டார். திருமழிசையார் இயற்றிய பாசுரங்கள் கூட அவ்வளவு இனிதாக இருக்கும். திருமழிசை ஆழ்வார் பல மதங்களை ஆராய்ந்து இறுதியில் தான் வைஷ்ணவத்திற்கு வந்து சேர்ந்தார். அதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை திருமழிசை ஆழ்வாரை போல பல சமயங்களை எல்லாம் ஆராய்ந்து இறுதியாக வைணவமே சிறந்தது என கொண்டவளா நான்னு சொல்றாங்க. இதைத்தான் ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்முடைய ராமானுஜரிடம் கேட்கின்றாள். இதைத்தான் நாம அடிக்கடி வீடியோ பதிவுல சொல்லுவோம். நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லா விஷயத்தையும் நம்பணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்குள்ளேயே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நிறைய விஷயங்களை தேடி பாருங்க. நிறைய விஷயங்களை புதுசா கத்துக்கோங்க. புதிய விஷயங்கள் நம்ம நிறைய கத்துக்கும் போதுதான் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியும். நாம எவ்வளவு தூரத்துக்கு தேடுறோமோ அந்த தேடலுக்கேற்ற பதிலும் கூடவே வந்து கொண்டேதான் இருக்கும். தேடல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பகவானே உங்க கூட இருந்து வழிநடத்தி பகவான் பாதையில பயணிக்க வைப்பாங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ரகசியமான வீடியோல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.